சற்று முன் திமுகவில் இணைந்த விஜயபாஸ்கர் உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தற்போது நடந்து வரும் இந்த தாவேக ஆட்சியின் மீது பலரும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். தாவேக ஆட்சி அமைத்ததிலிருந்தே பல குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் அது மட்டுமின்றி இன்னும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். எந்த அளவிற்கு மக்கள் முன்னெடுத்து வாக்குகளை செலுத்தினார்களோ அந்த அளவிற்கு அனைவரும் பயத்தில் இருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது திமுகவிற்கு ஓட்டு போட்டிருக்கலாமோ என்ற அளவிற்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். பதவியேற்ற குறுகிய காலமான இந்த 20 நாட்களிலேயே அவரது நிர்வாக முடிவுகள் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளன. அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்ப கட்டத்திலேயே சறுக்கல் ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அதாவது முதல் குறைபாடு என்னவென்றால், தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பரந்தூர் 2வது விமான நிலைய திட்டத்தை புதிய அரசு திடீரென நிறுத்தி வைத்துள்ளது. முந்தைய அரசு நடைமுறைப்படுத்திய இந்த திட்டம் சென்னையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று தொழில்துறை வல்லுநர்கள் கருதினர். ஆனால் மாற்று திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனையின்றி திட்டத்தை முடக்கியது உலகளாவிய முதலீடுகளை பாதிக்கும் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. இரண்டாவதாக, மே 27ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. தமிழக முதலமைச்சர்களின் பாரம்பரியத்திற்கு மாறாக மேகதாது அணை, மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பேசாமல் தவிர்த்தது வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். மேலும் கோயம்புத்தூர், சூலூர் பகுதியில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு சம்பவத்தை கையாள்வதில் புதிய அரசு தாமதம் காட்டியதாக விமர்சனம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறியதால் பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை சரிவு ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் முதல்வர் போனில் பேசக்கூட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. மேலும் பெண்களின் பாதுகாப்புக்காக தேர்தல் வாக்குறுதியாக அளித்த சிங்கப்பன் சிறப்பு படையை உருவாக்கும் நடவடிக்கை தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருகிறது. மகளிர் அமைப்புகள் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஐந்தாவதாக, முக்கியமாக பார்க்கக்கூடியது, தேர்தலின் போது முழு விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதி அளித்த தாவேக ஆட்சி ஏற்ற பின் நிதிநிலை காரணமாக நிபந்தனைகளுடன் கடன் தள்ளுபடி என்று மாற்றியது. இது விவசாயிகளின் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பல இடங்களில் போராட்டங்கள் கூட நடத்தப்பட்டன. அடுத்ததாக, கேபிள் டிவி ஒளிபரப்பு வரிசையில் ஆளுங்கட்சிக்கு சாதகமற்ற சேனல்களை பின்னடைவான இடத்திற்கு மாற்றியதாக புகார். ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை என்று கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. புதிய தலைமுறை சில செய்திகளை விஜய்க்கு எதிராக ஒளிபரப்பியதால் சேனல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. ஆட்சியின் முதல் வாரங்களிலேயே இத்தனை நிர்வாக குளறுபடிகள் ஏற்படுவது தாவேக அரசிற்கு நல்லதல்ல. கவர்ச்சிகரமான பேச்சுகளுக்கு அப்பால் நிர்வாக முதிர்ச்சி தேவை. முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு உரையில் குறிப்பிட்ட முன்னுரிமைகள் நடைமுறைக்கு வருமா அல்லது விமர்சனங்களை சரி செய்யும் திறன் அவருக்கு இருக்கிறதா என்பதை அடுத்த சில மாதங்கள் தீர்மானிக்கும். தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு புதிய மாற்றம் கிடைக்குமா என்று பலரும் தற்போது கேள்விக்குறியாகவே உள்ளது என்று கூறி வருகின்றனர். தற்போது அதிமுக எங்க இருக்கிறது என்பதே தெரியாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அதிமுக பல பிளவுகளாக போய்விட்டது. ஒருபுறம் சி.வி. சண்முகம், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், சசிகலா என்று நாலா பக்கமும் அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. அது ஜெயலலிதா அவர்களின் காலத்தோடு முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்தே அதிமுகவின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இது போதாக்குறையாக இன்னும் சிலர் தற்போது தாவேகாவிலும் திமுகவிலும் இணைந்து வருகின்றனர். தாவேகாவில் எம்எல்ஏ பற்றாக்குறை காரணமாக பலரையும் குதிரை பேரத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர். மேலும் சட்டசபை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது.
இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அதிமுக இழந்த நிலையில் அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டது. SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் தலைமையில் சுமார் 25 MLAக்கள் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். இதன் பின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர்களின் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாகி வந்தார். இதனால் SP வேலுமணி தரப்பு சுமூக பேச்சுவார்த்தையை தொடங்கியது. இதனிடையே சிலர் SP வேலுமணி அணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினர். 4 MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகினர். தொடர்ந்து நேற்று முன்தினமோ SP வேலுமணி அணியினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். SP வேலுமணி அணி தரப்பில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வருவதற்கு சில டிமாண்டுகள் வைக்கப்பட்டது. தங்களின் பதவிகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த டிமாண்டில் ஒன்றாகும். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் அதிமுக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு பத்திரிகைகளை விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று அதிமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. SP வேலுமணி அணிக்கு ஆதரவாக இருந்த 29 மாவட்ட செயலாளர்களின் பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த அறிக்கையின் மூலமாக மீண்டும் அவர்களுக்கு பதவி அளிக்கப்படாது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கூறியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக அதிமுகவில் புதியவர்கள் பவர் சென்டராக உருவாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் SP வேலுமணி அணியினர் மீது எடப்பாடி பழனிசாமி இன்னும் கோபத்தில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக CV சண்முகம் SP வேலுமணியை தொடர்ந்து தற்போது விஜயபாஸ்கர் திமுகவில் இணைய போவதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இது தாவேகா மற்றும் அதிமுகவிற்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. CV சண்முகம், SP வேலுமணி அனைவருமே தாவேகா பக்கமே சாய்ந்தனர் என்று பலரும் கூறினர். அதற்கு எடுத்துக்காட்டும் விதமாக அனைத்து சம்பவங்களும் அரங்கேறியது. ஆனால் தற்போது விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவதற்காக திமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் CV சண்முகம் உட்பட 29 ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைய போகிறார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தாவேகாவில் அவர்களுக்கு எந்த ஒரு பதவியோ பொறுப்போ வழங்கப்படாது என்று தாவேகா சார்பில் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தால் நமக்கும் இந்த நிலைமைதான் என்று தற்போது விஜயபாஸ்கர் திமுகவில் இணைய போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அவர் தற்போது திமுகவில் இணைவது தொடர்பாக தீவிரமாக யோசித்து வருவதாகவும், மேலும் திமுக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இணைந்தால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே திமுகவின் மூத்த தலைவர்கள் செல்வாக்குடன் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய அதிகார மையங்கள் உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இது அரசியல் சமநிலையை பேணும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவது உறுதி என்று அவருடைய ஆதரவாளர்களை கூறி வருவதாகவும், இந்த நிலையில் இன்றோ அல்லது நாளையோ அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.